நீக்குட்டி இதை இப்போ எடுங்க இந்த முருங்காவை. இதை எடுறி இங்கே வா. இந்தா எடுப்பா. தங்கமே ஆயா குருமா வச்சு தரேன். சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஏலக்காய் 2 கிராம்பு. சரி ஓகே. சரி ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஓகே முருங்கைக்காய் குருமாக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஓகே முருங்கைக்காய் குருமா தம்பி கறி மாதிரி தான் செய்யணும். சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஸ்டாரு, ஒரு இலை, ஓகே வெங்காயம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சா? கொத்தமல்லி தலை கையில் இல்லை, அதனால் அதை போடலை. போடாமல் செய்யலாம், நல்லா தான் இருக்கும். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வணங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டேன். வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சா? கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு முருங்கைக்காயை நல்லா வணக்கிடணும். நல்லா வணக்கிடுச்சு இல்லையா? இன்னும் பச்சையாகவே இருக்கு. குழம்பு புரிஞ்சால் தான் நிறம் மாறும். இப்போ பச்சையாக தான் இருக்கும். ஓகே ஓகே. அவ்வளோதான். கறி குழம்பு வைக்கிறோம்ல, அது மாதிரி தான் வைக்கணும். கறி குழம்பு வைக்கிறோமா? கறி குழம்பு மாதிரி இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லு. என்ன குழம்பா மிளகுத்தூள் தான். குழம்பா இருக்குதா? என்ன மிளகுத்தூள்பா? குழம்பு மிளகுத்தூள் சொல்லு. என்ன சொல்லுப்பா, தெளிவாக இருக்குப்பா. அவ்வளோதாங்க. இதே சாப்பிடலப்பா. ஒரு இதை தேங்காய் ஊற்றி வச்சுக்கலாம். ரொம்ப கொதிய கொடுக்கும் இல்லையா? அதனால் ஒரு காய் இருந்ததையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கிறோம். இப்போ குழம்பு கொதிக்கிட்டு கொஞ்ச நேரம், அப்புறமா தேங்காய் ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி களையிறோம்ல, அது தண்ணி கொஞ்சம் ஊற்றினா நல்லா டேஸ்ட் வரும். மூடிச்சிடலாம். தேங்காய் கொஞ்சம் நேரம் வச்சு போட்டுக்கலாம். தேங்காய் சோம்பு அரைச்சோம்ல, தேங்காய் சோம்பு கிராம்பு ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சோம். இந்த கிராம்பு பட்டை இந்த பூவு எல்லாம் போட்டோம்ல, இதெல்லாம் போடாமல் வெறும் தேங்காய் சோம்பு மட்டும் போட்டு கூட வைக்கலாம். எல்லாம் இருந்து தான் ஆகணும்லாம் ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கும், கறி குழம்பு மாதிரி நல்லாயிருக்கும்.
குருமாங்கிறதுனால எல்லாம் கொஞ்சம் போடுறோம், அவ்வளோதான்.